கிளாப். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களோட வாழ்க்கையெல்லாம் அடியோட மாறப் போகுது. லட்சக்கணக்கில் கொட்ட போற பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம நீங்கெல்லாம் முழிக்க போறீங்க. அதுக்குதான் இந்த வைர வளையல் திட்டம். இத வைர வளையல் திட்டம் அப்படின்னு சொல்றதை விட உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த போற திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டத்துல சேரத்துக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வெறும் 50,000 ரூபாய ஒரே ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணா போதும். என்ன சொல்றீங்க மேடம்? 50,000-ஆ? தம்பி, 50,000 ஏன் இவ்வளவு ஆச்சரியமா கேக்குறீங்க? அப்புறம் 50 லட்சத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? 50 கோடிக்கு என்ன பண்ண போறீங்க? 50 மில்லியனுக்கு என்ன பண்ண போறீங்க? எப்பவுமே வாழ்க்கையில உங்களோட எய்ம் ரொம்ப பெருசா இருக்கணும். அப்பதான் உங்க அச்சீவ்மெண்ட் அதை விட பெருசா இருக்கும். புரியுதா? அதனால ஜஸ்ட் 50,000 அப்படின்னு சொல்லி பழகுங்க. உங்ககிட்ட இருந்து 50,000 ரூபாய வாங்கி நாங்க ஒண்ணு உங்களை சும்மா அனுப்பிட போறதில்ல. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஜோடி வளையல் கொடுக்க போறோம். சாதாரண வளையல் இல்லங்க, வைர வளையல் கொடுக்க போறோம். அதோட மதிப்பு 30,000 ரூபாய். தங்கத்தை விட வைரத்தோட மதிப்பு ஜாஸ்திங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க இப்ப வாங்கிக்க போற இந்த வைர வளையலோட மதிப்பு இன்னும் ஒரு வருஷத்துல டபுள் ஆய் 1 லட்சமா மாறும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதோட மட்டும் இல்ல, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் 2 பேரை இந்த திட்டத்துல சேர்த்தீங்கன்னா அதுக்காக உங்களுக்கு 25,000 ரூபாய் கமிஷனாவும் கிடைக்கும். புரிஞ்சுதா? அவங்க 2 பேரும் தனித்தனியா 2 பேரை சேர்த்து விட்டா அதுல உங்களுக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும். இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு உங்களுக்கு சந்தேகம் வருது இல்லையா? இப்போ நீங்க 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க. உங்க மூலமா இந்த திட்டத்துல 2 பேர் சேர்றாங்க. அதுக்கு உங்களுக்கு 25,000 ரூபாய் கமிஷன் கிடைக்குது. இவர் மூலமா 2 பேர் சேர்றாங்க. இவர் மூலமா 2 பேர் சேர்றாங்க. சோ 25,000 பிளஸ் 25,000, 25,000 பிளஸ் 25,000, மொத்தம் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இதுல கிடைக்குது. அப்புறம் இவங்க 2 பேர் மூலமா இன்னும் 2 பேர், இவங்க 2 பேர் மூலமா இன்னும் 2 பேர், இப்படி சேர சேர உங்களுக்கு கமிஷனும் வந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இத பத்தி நானே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறத விட இந்த திட்டத்தின் மூலம் பயனடைஞ்ச திரு தண்டபாணி அவர்கள் அவரோட அனுபவத்தை உங்ககிட்ட சொல்வாரு. அதாவதுங்க, என்னுடைய வாழ்க்கையில என்ன பெத்த தாய் தந்தைக்கு நான் நன்றி சொல்றேனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாதுங்க. என்னுடைய வாழ்க்கையில தீப ஒளி ஏத்தி வச்ச இவங்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது எப்படி நாங்க மேடம் முதல்ல என்னாலதான் முன்னுக்கு வந்தாங்கன்னு என்னால நம்பவே முடியல. ஆனா இப்ப நான் சொல்ல போறத கேட்டதுக்கு அப்புறம் உங்களால நம்பாம இருக்கவே முடியாது. இதுல ஒரு 8 பேரை நான் சேர்த்திருக்கிறேன். எனக்கு எவ்வளவு தெரியுமா பணம் வந்திருக்கு? 1,25,000 ரூபாய் செக்கா வந்திருக்கு. இங்க பாருங்க, நல்லா பாருங்க, கண்ணை நல்லா விரிச்சு பாருங்க. இங்க பாருங்க, இன்னும் 2.25 லட்சத்துக்கு செக் ஆன் த வேல இருக்கு. நான் சாகரத்துக்குள்ள எப்படியாவது ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ எந்த காரை வாங்குறது, எத்தனை காரை வாங்குறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன்னா பாத்துக்குங்களேன். திரு தண்டபாணியோட வாழ்க்கையை வசந்தமாக்கின இந்த திட்டம் உங்களோட வாழ்க்கையையும் வசந்தமாக்க வேண்டாமா? இன்னைக்கு இந்த திட்டத்துல சேர்றவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த திட்டத்துல சேர விரும்புறவங்க எல்லாம் கைய தூக்குங்க பாக்கலாம். தம்பி, உன்னுடைய ஆர்வம் எனக்கு புரியுது. அதுக்காக 2 கையெல்லாம் தூக்க கூடாது, ஒரு கை தான் தூக்கணும். எல்லாரும் முழு மனசோட சம்மதிக்கிறீங்க இல்லையா? உங்க எல்லாருக்கும் விருந்து தயாரா காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரியா? வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. அந்தரு லோப்பலுக்கு ரெண்டி 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 அந்தரு லோப்பலுக்கு ரெண்டி அண்ணா வாங்க போலாம், சாப்பிட்டு போவோம். வாங்க போங்கப்பா போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், உங்களை பார்க்க ஈரோடு மாவட்ட கலெக்டர் மிஸ்டர் கோவிந்த் வந்திருக்காரு சார். வர சொல்லு வர சொல்லு. ஓகே சார்.
How are you? Fine, fine, fine. Long time. என்ன ஈஸ்வர் எப்படி இருக்க? Very fine, very fine. எப்படி வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு? ஏகப்பட்ட காம்ப்ரமைஸோட அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. இங்கேயும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நேர்மையா இருந்த ஒரே காரணத்துக்காக உன்னை தூக்கி இப்படி டம்மி போஸ்ட்ல போட்டாங்களே, அத நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஈஸ்வர். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. சொல்ல போனா ஐ எம் வெரி ஹாப்பி. என்விரான்மெண்ட் மாஸ் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்ல போட்டதுனால நான் சும்மா இருந்துருவேனா என்ன? இங்கேயும் ஒரு கிரேட் பிளான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். அத பத்தி பேசுறதுக்கு தானே வர சொன்னேன். என்ன பிளான்? கோவிந்த், திஸ் இஸ் a universal problem. ஓசோன் லேயர்ல இருக்கிற ஹோல்ஸ்னால, குளோபல் வார்மிங்னால நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்க நேரிடும். இதை டேக்கிள் பண்றதுக்காக நான் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா உன்னோட மாவட்டமும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. நல்ல விஷயம் தானே ஈஸ்வர். ஈரோடு, அந்தியூர், சத்தியமங்கலம், மேட்டூர் இந்த இடங்களை ஒட்டி நிறைய தரிசு நிலம் இருக்கு. முதல்ல 1000 ஏக்கர் எடுத்து மரங்களை நட்டு உன் டிஸ்ட்ரிக்ட கிரீன் டிஸ்ட்ரிக்ட் சொல்ல வைக்கணும். படிப்படியா இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்தி ஒரு கட்டத்துல கிரீன் தமிழ்நாடுன்னு சொல்ல வைக்கணும். நல்ல ஐடியாவா இருக்க. இந்த திட்டத்தை விளக்கி கவர்மெண்ட்டுக்கு நான் லெட்டர் அனுப்பியிருக்கேன். இன்னும் 2-3 டேஸ்ல கிரீன் தமிழ்நாடு ப்ராஜெக்ட்டுக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிடும். கிரேட் ஈஸ்வர். சாதனை செய்யறதுக்கு இடம் முக்கியம் இல்ல, சாதிக்கணுங்கிற வெறிதான் முக்கியங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படிலாம் ஒண்ணு இல்ல கோவிந்த். நாம எங்க இருந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை தான் பண்றோம். அவ்வளவுதான். பை தி வே, ஐ ஹேவ் டு ஷோ யூ தி ப்ராஜெக்ட். ஹேவ் எ லுக் அட் இட். சந்தியா, நீ எனக்கு வேணும்டா. குடி, இந்தா குடி. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் தப்பு செஞ்சவன் தான், கொலை செஞ்சவன் தான். ஆனா அதுக்காக உண்மையை வச்சு காதல் மட்டும் பொய்யில்ல. தயவு செஞ்சு நீ என்ன புரிஞ்சுக்கோ. நான் எதுக்கு திரும்ப மதுவால கொலை செஞ்சேன்? ஒருவேளை அவ கோர்ட்ல ரம்யா கொலை செஞ்சு நான் தான் சொன்னான்னு வச்சுக்கோ, நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். நீ எவ்வளவு வேதனைப்படுவ. நான் அங்க போய் உன்னை பிரிஞ்சு எவ்வளவு வேதனைப்படுவேன். என்ன பிரிஞ்சு நீ இருந்துறியோ என்னோ எனக்கு தெரியாது. ஆனா உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. அதனாலதான் அவ்வளவு நான் கொலை செஞ்சேன். ரெண்டு நாளா சாப்பிடவே இல்லை. நீ மட்டும் இல்ல, நானும் தான். நீயாவது சாப்பிட சந்தியா. சாப்பிடு.
கையை வர கட்டிருக்கல, நான் விட்டு விட்டுட்டேன். சாப்பிடு சந்தியா, சாப்பிடு சந்தியா, ப்ளீஸ் சாப்பிடு சந்தியா, ப்ளீஸ்மா சாப்பிடுறா ப்ளீஸ். சாப்பிடுறா. ஏன் சந்தை இப்படிலாம் பண்ற? என் மேல இருக்க கோவத்தை எதுக்கு சாப்பாடு மேல காமிச்சுற? நீ சாப்பிடாம இருந்தா எனக்கு என்னமோ பண்ணுது மனசு. இத பார் சந்தியா, நானாவது தெரிஞ்சோ தெரியாமலோ சந்தர்ப்பவசத்தால வேற வழி இல்லாம 2 பேரை கொலை பண்ணிட்டேன். என்ன மாசி அப்படி இல்ல, அவரு எத்தனை கொலை பண்ணிருக்காரு தெரியுமா? எல்லாமே அநியாயம், அகம்பாவம், அக்கிரமம். ஆனா அது தெரிஞ்சும் சித்ரா அண்ணி ஏன் அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? அதாமா புருஷனுக்கு பொண்டாட்டி கொடுக்கக்கூடிய மரியாதை, கட்டின தாலிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. நீயும் அது மாதிரி இருடா. இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், சத்தியமா தப்பு பண்ண மாட்டேன்டா. போயிடு ப்ளீஸ்டா. சாப்பிடுறியா? போடா. என் கையால உனக்கு சாப்பிட பிடிக்கல இல்ல, நீயே சாப்பிடு. நான் ரூம்ல ஹீட்டர் போட்டு வைக்கிறேன், நீ சாப்பிட்டு வந்து குளிச்சுட்டு நம்ம ரூம்ல இருந்துக்கோ.
நாளை ரேகா IPS-இல்